அனைவருக்கும் வணக்கம். பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் குறித்து பேசிய கருத்துக்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது. விஜய் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரட்டும், முடிஞ்சா அந்த நடிகை வீட்டை விட்டு வெளியே வரட்டும் சொல்லி ஒரு நடிகையோடு விஜயை சம்பந்தப்படுத்தி பேசியிருப்பதுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு கருத்து மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக நயினார் நாகேந்திரன் அப்படி பேசினார் என்பது குறித்தும், சேலத்தில் நேற்று விஜயனுடைய சந்திப்பில் கூட்ட நெரிசல்ல தண்ணீர் இல்லாம மயங்கி ஒருத்தர் இறந்திருக்காரு. இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக எந்த உதவியும் செய்யணும் சொல்லி உடலை வாங்க மாட்டோம் என்று அவருடைய உறவினர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது குறித்தும் சேலத்துக்கு முடிஞ்சா வந்து பாரு என்று தாவேகாவுடைய பொறுப்பாளர்கள் கொலை மிரட்டலை கொடுத்திருக்காங்க. அது குறித்தும் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சேலத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்கு எதிரொலியாக பத்திரிகையாளர்கள் பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்புறாங்க. சேலத்தில் விஜய் அவர்கள் முடிஞ்சா என்ன மாதிரி தனிச்சு கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்கின்னு சொல்றாரு, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு, முதல்ல ஒரு வீட்டை விட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை பேரை குறிப்பிட்டு அந்த நடிகை வீட்டை விட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு கடந்து போயிறாரு. இதுதான் சமூக வலைதளங்களில் வைரலா மாறுது. நயினார் நாகேந்திரன் பாஜகவோட மாநில தலைவர். மாநில தலைவருங்கிறது கிட்டத்தட்ட பாஜக பொறுத்தவரை மிக முக்கியமான பொறுப்பு. பாஜக தொடர்ச்சியா மத்தியில 3வது முறை ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், தமிழ்நாடு முழுமைக்குடைய பாஜகவை கட்டுப்படுத்தக்கூடியவர், ஏற்கனவே கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர், அதிமுக அமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், அதற்கு பிறகு பாஜக இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாநில பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடியவர், ஒரு முக்கியமான ஒரு மூத்த அரசியல்வாதி சொல்லலாம். அவருடைய வாயிலிருந்து விஜய் குறித்து பேசுறதுக்கு வேற காரணங்களே இல்லையா? இதுதான் காரணமா தெரியுதா? விஜய்னா உங்களுக்கு இது மட்டும் தான் தெரியுதா அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களை அவரை நோக்கி வைக்கிறாங்க. உண்மையிலேயே நயினார் நாகேந்திரன் பேசிய பேச்சுகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விஜய் குறித்து பேசுவதற்கு, தாவேகா குறித்து பேசுவதற்கு 1000 காரணம் இருக்கு. தாவேகாவோட கொள்கை என்ன? நயினார் நாகேந்திரன், நான் ஒரு இந்துத்துவவாதி, நான் ஒரு இந்திய தேசத்தை, இந்து தேசியத்தை, இந்துத்துவ கோட்பாடை ஏற்றிருக்கிறேன். அது மாதிரி விஜய் என்னத்தை ஏற்றிருக்காரு நயினார் நாகேந்திரன் கேட்கலாம். தனியா கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்கன்னு சொல்றாரு. தனியாக கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் யாருமே 1% ஓட்டு வாங்கலே. இவர் தான் முதல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? ஏற்கனவே அண்ணாதுரை தனியாக தானே கட்சி ஆரம்பிச்சாரு. சரி, அண்ணாதுரை ஆரம்பிச்ச கட்சியை கருணாநிதி பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பல பேர் 1% ஓட்டு வாங்கியிருக்கலாம் தனியாக கட்சி ஆரம்பிச்சு. ஏன் நிஜ உலக சாட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு. நாம் தமிழ் கட்சியோட மேற்கோள் காட்டி வச்சு அதை வச்சு கேள்வி எழுப்பியிருக்கலாம் விஜயை நோக்கி. நாம் தமிழ் கட்சி 2014 தொடங்கி 26க்குள்ள தனியா எந்த பின்னணியும் இல்லாம ஒரு கட்சியை கட்டி 8.2 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. முதல் தேர்தலில் நீங்க சொன்ன மாதிரி 1.1 விழுக்காடு எந்த பின்னணியும் மாறினாங்க. சின்னம் மாறிட்டே இருந்தாலும் மக்களுடைய எண்ணத்தை மாற்ற விடாம அந்த வாக்களை வாங்கினாங்க. அது மாதிரி விஜய் வாங்கியிருக்காரா? எந்த தேர்தல் வாங்கியிருக்காரு? இதுவரைக்கும் எந்த களத்தில் இருக்காரு அப்படிங்கிற கேள்வி எடுத்து முன்வைக்கலாம். என்னங்க அவர் திமுக ஒழிக்கணுங்கிறாரு, கலைஞர் ரோல் மாடலுங்கிறாரு, ஜெயலலிதா அதிமுக ஒழிக்கணுங்கிறாரு, ஜெயலலிதா ரோல் மாடலுங்கிறாரு, எம்ஜிஆர் ரோல் மாடல், கலைஞர் ரோல் மாடல், ஜெயலலிதாவும் ரோல் மாடல். ஆனா திமுக அதிமுக ஒழிக்கணுங்கிறாரு. என்னங்க அவருடைய கொள்கை? என்னங்க அவருடைய கோட்பாடு? திமுக ஒரு திராவிட கோட்பாடு இருக்கு, எங்களுக்கு ஒரு இந்துத்துவ கோட்பாடு இருக்கு, நாம் தமிழ் கட்சினா தமிழ் தேசியம் இருக்கு, கம்யூனிஸ்ட்னா பொதுவுரிமை சித்தாந்தம், கமலஹாசனா சென்டரிசம். இது மாதிரி அவருக்கு என்னங்க இசை இருக்கு, என்னங்க கோட்பாடு இருக்கு? சினிமா நடிச்சா அவர் முதலமைச்சர் ஆகலாமா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கலாம். நடிச்சாலே நாடாளுங்கிற ஆசை வந்துருமா? எம்ஜிஆர் வந்தாருன்னா அது வேற கதை, என்டிஆர் வந்தாருன்னா அது வேற கதை. அந்த காலம் வேற, அந்த களம் வேற. நீங்க எப்படி வந்துருவீங்களா? நடிச்ச உடனே நாடாளுங்கிற ஆசை மிக மோசமானது, நடிகனுக்கு ஓட்டு போனுங்கிற மனநிலை தப்பானது அப்படிங்கிற கேள்வியை திரு நயினார் நாகேந்திரன் தாராளமாக விஜய் நோக்கி வைக்கலாம். இன்னைக்கு விஜயை நோக்கி இப்படி தரந்தாழ்ந்து தரங்கட்டத்தனமாக கேள்வியை வைக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தான் கரூர்ல 41 பேர் துள்ள துடிக்க சாகும் பொழுது விஜய்க்கு ஆதரவு நின்னாரு, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நின்னாரு. இது ஆளுங்கட்சியின் தவறு, திமுகவின் தவறு, செந்தில் பாலாஜியின் தவறு அப்படின்னு சொல்லி அப்படியே இது பண்ணாங்க. அன்னைக்கு நயினார் நாகேந்திரனும் அன்னைக்கு அதிமுகவும் இவருக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா இவர் ஒரு அரசியல் அனாதையாக மாற்றப்பட்டிருப்பாரு. அன்னைக்கு இருந்த எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டு உண்மையின் பக்கம் நிக்காம அன்னைக்கு விஜய் கூட்டணிக்கு வந்துருவாரு, நமக்கு சாதகமா இருப்பாரு. இல்ல திமுக பக்கம் பழிய தூக்கி போட்டலாம், திமுக எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி நண்பனாக்கி பாத்திரலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு விமர்சனத்தை நாம விஜயை கடுமையா விமர்சனம் பண்றாரு சாட்டைங்கிறாங்க. இன்னைக்காவது நான் ஒரு இடத்துல தனி மனித ரீதியாக விஜய் விமர்சனம் பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டேன், யாரும் பண்ணாலும் நான் கேள்வி கேட்பேன். அது தப்பு.
பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அந்த பொது வாழ்க்கை தொடர்பான கேள்வியை தான் முன்வைக்கணும். விஜயனுடைய குடும்பத்தை பற்றியோ மகனை பற்றியோ மகளை பற்றியோ பேச வேண்டிய தேவையோ அவசியமோ யாருக்கும் கிடையாது. அதுவும் நயினார் நாகேந்திரன் போன்ற மூத்த அரசியல்வாதிகள், பண்பட்ட அரசியல்வாதிகள், பக்குவப்பட்ட அரசியல்வாதிகள், பல முறை சட்டமன்ற அமைச்சராக இருந்தவர்கள் இப்படி விமர்சனத்தை வைப்பது என்பது யாரும் எதிர்பார்க்காது. அது பேசுவது பொருளாக மாறி இருக்கிறது. இப்போ என்னன்னா, நயினார் நாகேந்திரன் விமர்சனத்தை வச்சுட்டாரு. அது விமர்சனத்தை வச்சு தப்பு. நம்ம நயினார் நாகேந்திரன் வன்மையாக கண்டிக்கலாம். ஆனால் நயினார் நாகேந்திரனை கேள்வி கேட்க விஜயனுடைய ரசிகர்களுக்கு தகுதி இருக்கா? விஜயனுடைய ரசிகர்களுக்கு அந்த உரிமை இருக்கான? இல்லை. ஏன்னா இவன் எல்லாரை பற்றியும் தனி மனித ரீதியான விமர்சனம் மட்டும் வைக்கிறான். நாம விஜய் நோக்கி கேள்வி கேட்டா இவன் நம்மளை பற்றி கேவலமா, அசிங்கமா, ஆபாசமா, வல்கரா மட்டுமே பேசுவான். திமுக குறித்தா இருக்கட்டும், அதிமுக குறித்தா இருக்கட்டும், இல்லை பாஜக குறித்தா இருக்கட்டும், இல்லை சீமான் குறித்தா இருக்கட்டும், எல்லாரை பற்றியும் வல்கராக பேசக்கூடிய இந்த தற்குறி கும்பலுக்கு விஜயை எதிர்த்து பேசிய நயினார் நாகேந்திரனை கேள்வி கேட்கிற தகுதியே இல்லை. இன்னொன்று, இந்த விமர்சனம் எங்க வந்துச்சு? நயினார் நாகேந்திரன் ஏன் ஒரு நடிகையோடு ஒப்பிட்டு விஜயை பேசினார் அப்படின்னா, இதுக்கு முழு முதல் காரணம் யார் தெரியுமா? யாருமே பேசல. தமிழ்நாட்டு அரசியலில் யாருமே விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசல. முதல் முறையாக விஜய் அந்த நடிகையோடு ஒப்பிட்டு பேசின கும்பல் இன்னைக்கு விஜய்க்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்கிற, சினிமாவில் இருக்கக்கூடிய ரகசியங்களை கிசுகிசுகளை ஊதி பெருசாக்கி அதை வச்சு வயிறு வளர்த்து குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய வலைப்பேச்சு என்கிற அந்த கேடுகட்ட கேவலப்பட்ட அந்த வலையொலி இருக்கக்கூடிய அந்த 3 குரங்குகள் தான் இந்த வேலையை பார்த்துச்சு. இன்னைக்கு அந்த 3 குரங்கும் மாறி மாறி விஜய் போடுகிற அந்த வாழைத்தோலுக்காக, பழத்தை மட்டும் சாப்பிட்டு வாழைத்தோலை போடுவார். விஜயினுடைய தோலுக்காக, அந்த தோல் இருக்கக்கூடிய ருசிக்காக அதை தோலை சப்பி சாப்பிடக்கூடிய இந்த 3 குரங்குகள் இன்னைக்கு விஜய்க்கு முட்டு கொடுக்குது. ஆனால் அன்னைக்கு விஜய் தோல் தரல, விஜயனுடைய பழத்தை தரல அப்படின்னு உடனே அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, முதலாக நயினார் நாகேந்திரன் வச்ச விமர்சனத்தை முதல்ல வச்சது யாருன்னா இந்த தான். 2023 டிசம்பர் நினைக்கிறேன் போட்ட ட்வீட் பத்திரமா இருக்கு. தகவலுக்காக அப்படின்னு சொல்லி அந்த நடிகையும் விஜயும் இருப்பது போல அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு ஒரு இதை போடுறாங்க. இது போட்டோட தேவை என்ன இருக்கு? அப்போ அது ஒரு கிசுவாக மாறுது, ஒரு செய்தியாக மாறுது. அதே போல இந்த இன்னைக்கு இவன் முட்டு கொடுக்குறங்கிற பேரில் இந்த அந்தணன் ஒருத்தர் இருக்கிறான். வண்டியை வாடகைக்கு ஒரு நாஞ்சி சம்பத்து மாதிரி இவன் வாயையும் வாடகை விட்டு பிழைக்கிறவன் இந்த அந்தணன் என்ன பண்ணுறான்? தமிழ்நாட்டு அரசியலில் யாருக்கு தான் பொது வாழ்க்கையில் கூடிய யாருக்கு தான் இன்னொரு வாழ்க்கை இல்லை, விஜய்க்கு இருந்தால் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறான். விஜய்க்கு இருக்கா இல்லையாங்கிறது பேசப்பட்டு போகிறது. ஏன் பேசணும்? அதை எப்படி பேசலாம்? அதை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அப்போ அதை பேச வச்சது யாருன்னா இந்த பயலுக தான். இந்த பயலுக தான் முதல்ல எடுத்து போட்டு இதை சமூக வலைதளங்கள் உலா விட்டானுங்க. இப்படி தான் சிவகார்த்திகேயன் பற்றி, இப்படி தான் விஜயை பற்றி, இப்படி தான் அஜித் அவர்களை பற்றி, யாரை பற்றியும் பேசுவானுங்க. இவனுக்கு யாரெல்லாம் பணம் தரலையோ பேசுவானுங்க. செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா முரட்டத்தனமாக முட்டு கொடுப்பதா சொல்லி தேரெழுத்து தெருள் விடுவானுங்க. இவர் அரசியலுக்கு வந்துட்டாராம், அரசியலில் ரொம்ப தூய்மையாக இருக்கணுமா? அப்போ திரிஷாவோட எப்படி போனாருன்னு கேள்வி எழுப்புறாங்க. நான் கேட்குறேன், தமிழக அரசியலில் நீங்கள் நம்புகிற விரும்புகிற மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இன்னொரு வாழ்க்கை இருந்ததா இல்லையா? யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, எல்லாருக்கு பின்னாலையும் இன்னொரு வாழ்க்கை இருந்திருக்கு. அப்போ விஜய் மட்டும் என்ன தினந்தோறும் பாலில் குளிச்சு பன்னீரை குடிச்சிட்டு வர்ற நபரா? அவரும் உங்களை மாதிரி சராசரி மனிதர் தான், அவருக்கும் ஒரு லைஃப் இருக்கு, அவ்வளவுதான். இந்த தாவேகா கும்பல் எந்த டிபேட்டுக்கு வந்தாலும் சரி, நம்மளை மடக்குவதாக நினைத்துக்கொண்டு, நம்மளை கேள்வி கேட்பதாக நினைத்துக்கொண்டு அந்த சீமானுடைய பெஸ்டலை பத்தி பேசுவாங்க. அது ஒரு அவதூறு வழக்கு, ஒரு பொய் வழக்கு, பணம் பறிப்பதற்காக போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை கொடுத்த நபரே திரும்ப காவல் நிலையத்தை திரும்ப பெறாங்க. மீண்டும் எப்பெல்லாம் தேர்தல் வருதோ தேர்தலுக்காக பணம் பறிப்பதற்காக வருவாங்க, மீண்டும் வாபஸ் வாங்க. இப்படி அது நாடகம்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் நாடகம்னு தெரிஞ்ச வழக்கை ரத்து பண்ண சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு சீமான் போறாரு. உச்சநீதிமன்றம் 2 பேரும் இனிமேல் மாறி கருத்துக்களை பரிமாறக்கூடாது, 2 பேரும் அஃபிடவிட் போடுங்க, இந்த வழக்கை ரத்து பண்றேன்னு சொல்லி சீமானன் போட்ட வழக்கு அது உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. அந்த அடிப்படையில் அந்த வழக்கு ரத்து செய்யப்படுது. அந்த அஃபிடவிட் தூக்கிட்டு பார்த்தீங்களா, சீமான் மன்னிப்பு கேட்டார். விஜயலட்சுமி அஃபிடவிட் போட்டிருக்காரு, சீமான்னு போட்டிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து பரஸ்பரமாக அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு நீதிமன்றம் அந்த நபரை கண்டித்தது. நீதிமன்றத்தில் சீமான் செய்து தவறுன்னு இருந்தா நீதிமன்றம் சும்மா விட்டுருக்குமா? அந்த வழக்கை பற்றி தொடர்ச்சிய எல்லா ஊடகங்களையும் பேசக்கூடிய தரம் தாழ்ந்த, தரம் கட்ட, கேடுகட்ட, கேவலப்பட்ட ஒரு கூட்டம் தாவேகா கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நயினார் நாகேந்திரனை கண்டிக்க தகுதி கிடையாது. நயினார் நாகேந்திரனுக்கு தாவேகாவை பேசுவதற்கு வேற வழியே இல்லையா? வேற காரணங்களே இல்லையா? ஒரு ஐடியாலஜி பேஸ்டா உண்மையிலே இருந்தா அந்த ஐடியாலஜி இருந்து கூட இன்னொரு ஐடியாலஜியை கேள்வி கேட்கலாம். பாஜகவில் இருந்து கொண்டு நயினார் நாகேந்திரன் தாவேகாவை கேள்வி கேட்பதற்கு எந்த காரணங்களும் இல்லாமல் போயிடுச்சா? சரி, திருப்பரங்குன்றம் இஷ்யூ
நீங்க ஏதோ ஒரு பக்கம் நின்னீங்க, அந்த பக்கம் நின்னீங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் உங்க என்னங்க கருத்து? கவின் ஆணவப்படல உங்க என்னங்க கருத்து? சாதி ஒழிப்புன்னு சொல்றீங்களே, சாதி ஒழிப்புல உங்களுக்கு என்னங்க கருத்து அப்படி கேட்டுக்கலாம். நீங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து விஜய் வந்து நிற்பான், எந்த எல்லைக்கும் போவான்றீங்க. இது வரைக்கும் எந்த எல்லைக்கு போயிருக்கீங்க? எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கீங்க? தமிழ்நாட்டினுடைய இந்த ஆளுங்கட்சியா வருவேன், நான் முதலமைச்சர் ஆகுன்னு சொல்றீங்களா, வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? தேர்தல் அறிக்கையை அப்புறம் வெளியிடலாம், அதுல என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? அந்த அறிக்கையை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா? மக்களுடைய பிரச்சனையில மனசுலேருந்து பேச முடியாது நீங்க. நான் வந்தா இதை செய்வேங்கிற கனவு இல்லாத நீங்க, நான் என்ன செய்வேங்கிறத தேர்தல் அறிக்கையில் வெளியிடுவேன். அந்த அறிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த அறிக்கையில் என்னக்குன்னு உனக்கு தெரியாது, அவன் அந்த அறிக்கை எழுதுனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படின்னா நீ எப்படிப்பட்ட தலைவன் அப்படிங்கிற கேள்வியை தான் நான் என்ன முன் வச்சுக்கணும். சரிங்க, தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்குது. இந்த நிலப்பரப்பில் எண்ணற்ற ரசாயன ஆலைகள் இருக்குது. இதெல்லாம் இருக்கணுமா வேண்டாமா? இதை பற்றி ஏதாவது உங்களோட கருத்து இருக்கா, இதோட பார்வை இருக்கா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கலாம்ல. அது மாதிரி 1000 கேள்வி இருக்குது. விஜயிடம் கேட்க வேண்டிய கேள்விகளே 1000 கேள்வி இருக்கிற அந்த எந்த கேள்வியும் உன் ரசிகனை பண்படுத்தாத, பக்குவப்படுத்தாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதை கேள்வி வச்சுக்கலாம். நேற்று கூட கரூரில் நடந்தது போலவே ஒரு மரணம் நிகழ்ந்துருக்கிறது. கரூரில் கூட்ட நெரிசலில் மரணம், இங்கே வெயிலில் மயங்கி விழுந்து மரணம். இதே 12 மணிக்கு தான் வருவதாக சொல்லி கரூருக்கும் சொல்லியிருந்தார், இங்கேயும் அப்படி தான் சொல்லியிருந்தார். உச்சி வெயில்ல எவனாவது ஒருத்தர் அரசியல் கட்சி கூட்டம் போடுவானா? தேர்தல் பிரச்சாரத்தில் 10 பாயிண்ட் பேச வேண்டியிருக்கும். அதனால ஒரு இடத்துல போயிட்டு அவசரமா கூட்டி நின்று பேசிட்டு போவாங்க, பகலில் தெரியாது. அதுவும் அங்கங்கே மக்கள் நின்றுக்குவாங்க, டென்ட் போட்டுக்குவாங்க, ஏதாவது ஒரு கூரை கிடச்சா நின்றுக்குவாங்க. இங்கே 5000 பேரை ஒரு திறந்த வெளி வெயிலில் மொட்டை வெயிலில் நிற்க வச்சு அப்படி பேச வேண்டிய தேவைன்னு இருக்கு. 6 மணிக்கு மேலே கூட்டம் போட்டால் எது அந்து விழுந்துடும்? 6 மணிக்கு மேலே கூட்டம் போட்டால் மக்கள் வரமாட்டானா? இதே கட்சிக்காரன் தானே. உங்களுடைய அது வந்து கட்சி பொறுப்பாளர் சந்திப்புன்றார். பொறுப்பாளர் சந்திப்பு மண்டபத்தை நடத்தலாம், சென்னை பனையூருக்கு வரவச்சு நடத்தலாம். சேலத்தில் பொறுப்பாளரை சேலத்தில் மொட்டை வெயில தான் சந்திக்கணுமா? அந்த மொட்டை வெயில பொறுப்பாளர் வர வைக்கிற பேரில் மக்களை வர வச்சிருக்காங்க. கியூஆர் கோடு கொடுத்தா வர்றோம். 4998 பேர் தான் வருவாங்க. நாங்கள் அதில் பல பேர் உள்ள நுழைஞ்சி சூரஜ் என்கிற ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த வெள்ளிப்பட்டறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன் உள்ளே வராரு. அவருக்கு தாவேக்கை சேர்ந்த பொறுப்பாளர் தான் டோக்கனை கொடுத்து உள்ளே வந்துடுறான். தண்ணி குடிக்கலை, வெயில் தாகம், சின்ன வயசு பையன் தான், மயங்கி விழுந்துட்டான். மயங்கி விழுந்து ஸ்பாட்டில் இறந்து போயிடாரு. தாவேக்காவை சேர்ந்த மாவட்ட செயலர் பார்த்திபன் போய் பார்த்துட்டு நாங்கள் நிதி உதவி செஞ்சு தரோம், இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க, இங்கிருந்து மகாராஷ்டிரா போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போனவன் அதுக்கப்புறம் வரவே இல்லை. இன்னைக்கு காலையில் வரைக்கும் வரலன்னொன்னே அவருடைய உறவினர்கள் திருப்பி போய் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து புகார் கொடுத்து, கண்காணிப்பாளரை பார்த்து புகார் கொடுத்து, நீங்கள் எங்களுக்கு வந்து முறையான நீதி தரணுன்றாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் பண்ண பிறகு, உடலை வாங்க மறுத்த பிறகு தாவேக்கா சார்பாக 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்படுது. கரூரில் உயிரிழந்தவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அறிவித்த விஜய் இந்த உயிருக்கு மட்டும் ஏன் 5 லட்சம்? அந்த உயிர் 20 லட்சம், இந்த உயிர் 5 லட்சமா? ஏன்னா கரூர்ல அரசு 10 லட்சம் அறிவிச்சிருச்சு. அரசு 10 லட்சம் 5 லட்சம்னா கேவலமா போயிடும் அப்படின்னு இந்த பணவெறி பிடித்த இந்த பிசாசு இருக்குல்ல, இந்த பண வெறி பிடித்த பிசாசு உடனே என்ன பண்ணுது? ஐயோ கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்களே, வேற வழி இல்லைன்னு சொல்லி 20 லட்சம் அறிவிக்குது. ஒருவேளை அன்னைக்கு அரசு 10 லட்சம் அறிவிக்கலன்னா 5 லட்சம் ரூபா கூட கொடுத்துருக்க மாட்டாரு இந்த கேரியருடைய உச்சம். என்னங்க பணம்? நான் பார்க்காத பணமா? உன் கூட்டத்துக்கு வந்து துள்ள துடிக்க ஒரு வடநாட்டுக்காரன் செத்துருக்கான், 5 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுக்குற. உன் குவாரியோட உச்சம், உன் உச்சத்தை வச்சு என்ன செய்ய போற? உன் பணத்தை வச்சு அவிச்சு திங்க போறியா? 150 கோடி 250 கோடி ஜனநாயகனுக்கு 250 கோடி வாங்குறல, அந்த 250 கோடியில ஒரு 10 லட்சத்தை எடுத்து கொடுத்தா நீ குறைஞ்சு போயிருவியா? ஏன்னா இந்த வடநாட்டுக்காரன் சூரஜ்க்கு சொந்த பந்தங்கள் பெருசா கிடையாது. இவனுடைய ஓட்டு பெரிய ஓட்டா மாற போறது இல்ல, இவனுக்கு ஓட்டு இருக்கான்னு தெரியல. இப்போ கரூர செத்தது யாரு? நாடாரு, அருந்ததியரு, தேவேந்திரரு, கவுண்டரு, இந்த சமூகங்கள் செத்துருக்கிறான். அவனுக்கு அந்த சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லாம் ஓட்டு இருக்கு. அப்ப அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னா அந்த ஓட்டு விழாது. அவன் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கான், இவன் சூரஜ். அப்போ ஓட்டுக்குத்தான் நீ வந்து பணம் கொடுக்குற ஒழிய மனுஷனா பார்க்கல, மனிதநேயத்தை பார்க்கல. அங்க வந்து சரி எல்லா ஊருக்குள்ள பொறக்க வேணும் பேர புள்ள, பட்ட அதெல்லாம் எடுத்து சொல்ல, பட்ட படிப்பு தேவையில்லை, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதானே கருத்துன்னு ஏற்றத்தாழ்வுகளை தீண்டாமையை சேரிகளை ஒழிக்கணும், மனிதநேயம் போற்றணும் எல்லாம் பேசுவான். எல்லாம் பேசுனா இங்க நிஜத்துல களத்துல செத்து போயிருக்கிறாரு. 12 மணிக்கு செத்து தெரிஞ்சிச்சுல, ஏன் எட்டு போய் பார்க்கல? கரூர்ல நீங்க உள்ள போனா கலவரம் ஏற்பட்டுரும், கரூர்ல உள்ள போனா பெரிய ஸ்டாம்பேட் ஏற்பட்டுரும், மீண்டும் ஒரு மிகப்பெரிய மரணம் நேர்ந்துரும். அதனால போகல. ஆனா தளபதி குலுங்கி அழுதுகிட்டு இருந்தாரு, அண்ணா நீங்க சாப்பிடுங்கண்ணா, நாங்க சாப்பிடாம இருக்காதீங்கண்ணா அப்படிலாம் வீடியோ போட்டாங்க. இங்க செத்ததை போய் பார்த்துருக்கலாம்ல.
உங்க கூட்டத்துக்கு உங்களை பார்க்க வந்து ஒரு வடநாட்டுக்காரன் செத்துருக்கிறான். ஏன் போய் பார்க்கல? பார்க்க முடியாத அளவுக்கு புடுங்குற வேலை, வேற என்ன வேலை? வெயில் அதிகமா இருந்து ரொம்ப கூட்ட நெரிசல் தாங்க முடியாம தண்ணி கூட இல்லாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அந்த மயக்கம் போட்டு விழுந்ததுல நம்ம ஆஸ்பத்திரிக்கு முதல் உதவிக்கு மணியம் ஹாஸ்பிட்டலுக்கு, சிலையம்பட்டியில் மணியம் ஹாஸ்பிட்டல் அங்கே எடுத்துட்டு போனோம். அங்கே போன இடத்துல அவர் ஏற்கனவே செத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி செத்துட்டாருன்ற அப்புறம் டிவிக்கு நிர்வாகி பார்த்திபம் வந்தார். வந்து பார்த்துட்டு சரி இந்த மாதிரி தவறி போயிடுச்சு, எதுவும் நினச்சிக்காதீங்க, ஏதோ நாங்கள் எல்லாத்துக்கும் பண்ணுற உதவி மாதிரி நாங்களுக்கு இவருக்கு நிதி உதவி பண்ணிடுறோம், அதை பற்றி நீங்கள் எது பெருசாக எடுத்துகிட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்கள் சரிங்க அதை பண்ணி கொடுக்குறோம். ஆம்புலன்ஸ் நாங்கள் மகாராஷ்டிரா கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸும் தரனாரு. அதுவும் தரல. இது வரைக்குமே இது வரைக்கும் காலையிலேருந்து 9 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம். இது வரைக்கும் யாருமே வந்து எட்டி பார்க்கல. நாங்கள் பொறுத்து பார்த்துட்டு தான் சரி இந்த இடத்துல வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறோம். இவர் போகலை, பார்த்திபம் போயிட்டு வந்துட்டாரு. கட்சிக்காரன் ஒருத்தம் கூட இங்கே ஏதோ பூக்கடை பக்கத்தில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டு சேகர் பாபா ஆட்களை வச்சு அடிச்சிட்டாருனே. லைலா காலேஜ் ஓனரு லைலாமணி, அந்த ராஜ்மோகன் பிறவி கலைஞர், சிவாஜி கணேசுக்கு அப்புறம் செவாலிய விருது வாங்கக்கூடிய எல்லா தகுதியுள்ள ராஜ்மோகன், அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வளர்ந்து கிட்டவன் ஆதவ அர்ஜுனா, எல்லாரும் மொத்தமாக படையெடுக்கிறானுங்க. போயிட்டு அங்கே உட்காந்து திங்க் பண்ணுறானுங்க, என்ன பண்ணலாம், ஐயோ கற்பனை பண்ணா, ஐயோ சும்மா தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுக்கு சீனை கிரியேட் பண்ணானுங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எங்களை வந்து ஓட விட்டாங்க, தெரிக்க விட்டாங்க, நான் இதுக்கெல்லாம் பயன்பட மாட்டாங்க, வன்முறை கையில் எடுக்க மாட்டோம், நாங்கள் அமைதி வழியில் போவாங்க, தளபதி சொல்லியிருக்காரு அப்படிங்கிருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க. இங்கே செத்துருக்கான் ஒரு நாள் இல்லை, எல்லாம் உள்ள ஊரை விட்டு ஓடி போயிட்டான், செத்து விழுந்துக்கிறான். இங்க தள்ளு முள்ளுல விசில் எடுத்து ஊதுறதுனால மக்கள் ஏன்டா விசில் எடுத்து அடிக்கிற அப்படின்னு கேட்க வந்ததுல அப்படித்தான் ஊதுவோன்னு எல்லாரும் ஊதுன உடனே அவன் அடிச்சு போடுறான். 2 பேருக்கு தள்ளு முள்ளாயிருது. இந்த பக்கம் அடிக்கிறாங்க, அந்த பக்கம் அடிக்கிறாங்க. இதுக்கு போய் நீதி கட்டு கண்ணகி வந்து மாற திருங்கி எரிஞ்சு மதுரையவே எரிச்ச மாதிரி ஒட்டுமொத்த பூக்கடையும் எரிக்கிறதுக்கு மொத்த பேரையும் கிளம்பி போனாங்க. ஆனா இங்க ஒருத்தன் இறந்து போயிருக்கான், எல்லா பேரும் ஓடி போயிட்டான். ஏன்னா இறப்புனா இங்க வந்து சண்டை திமுக கூட. இதை பற்றி பேசுனா திமுகவா தாவேக்கான்னு மாறும், இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம், மீடியா கவரேஜை ஏற்படுத்தலாம், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இங்கே செத்து போனவன் வடநாட்டுக்காரன், வந்தது தாவேக்கா கொடுத்து செத்து போயிருக்கிறான். இதுவே ஒரு திமுககாரன் அடிச்சு தாவேக்காரன் செத்துருந்தா, இல்லை வேற கட்சிக்காரன் அடிச்சு தாவேக்காரன் செத்துருந்தா மொத்த பேரும் அங்கே நின்றுப்பானுங்க. விஜயே நின்றுப்பாப்புல மொத்த பேரும். எல்லாரும் சேலம் அந்த 8 வழிச்சாலையை 4 வழிச்சாலையை மறித்து உட்காந்து சேலம் பாலம் முழுக்க ஏறி விளையாண்டுருப்பானுங்க. ஆனால் அதை அரசியல் பண்ண களம் இல்லை. செத்து போன வடநாட்டுக்காரன் கூட்டத்தில் செத்து போயிருக்கான், வெயில் தாக்கம் செத்து போயிருக்கான், தண்ணி இல்லாமல் செத்து போயிருக்கான் அப்படின்னு உடனே அம்புட்டு பேரும் ஏறி ஓடி போயிட்டானுங்க. இப்போது வரைக்கும் கட்சி தலைமையிடமிருந்து ஒரு அறிக்கை வரல. இவன் தான் மனிதனைங்கிறான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அதுல சூரஜ் உயிரும் இருக்குல்ல. கரூர்ல நாடி நரம்பெல்லாம் முறுக்கிற மாதிரி நாம எல்லாரும் ஒண்ணுதான், இந்த பிரிவினைவாதம்லாம் பேசக்கூடாது அப்படின்னாப்புல. எல்லாரும் ஒண்ணுதானா? கரூருக்கு ஏண்டா 20 லட்சம், சூரஜுக்கு ஏண்டா 5 லட்சம்? எல்லாரும் ஒண்ணுதானே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு, ஏன் இந்த பாரபட்சம், ஏன் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இதுல இந்த ஒட்டுமொத்தமான கும்பலும் சேர்ந்து மீண்டும் காவல்துறை தான் பகல்ல கூட்டம் போடுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க, காவல்துறை தான் இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தாங்கன்றான். முதல் நாள் மாலையில தான் இந்த சேலத்தை சார்ந்த பார்த்திபன், லெப்டினன்ட் கேர்னல் பார்த்திபன் இருக்காப்ல இல்லையா, ஆர்மி ஆஃபீஸர், அவர் வந்து காவல்துறை கொடுத்த எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனுமே எல்லா விதிமுறைகளுமே நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியதான், எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து இன்னும் நிறைய நெறிப்படுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லி காவல்துறையை புகழ்ந்துருக்கான். இவன் எப்படி கரூருக்கு வந்த உடனே காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லி விஜய் சொன்னாரோ அதே போல் அந்த சேலம் பார்த்திபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். இப்போ காவல்துறை தான் சொல்லிச்சுக்கிறான். இவன் எழுதி கொடுத்த அனுமதியிலேயே 12 மணிக்கு விஜய் வந்து அங்கே நட்ட பகலில் வந்து நொட்டுவார் அப்படின்னு தான் எழுதி கொடுத்துக்கிறான். 12 மணிக்கு விஜய் வருவார்னு எழுதி கொடுத்து விட்டு காவல்துறை தான் சொல்லிச்சுக்கிறான். செத்தா காவல்துறை மேலே பழிய போட்டுருது. கூட்டம் நல்லா நடந்தா நாங்கள் வெயில்னாலும் கூடுவோம், மழை பெஞ்சாலும் கூடுவோம், பனி அடித்தாலும் கூடுவோம்னு சொல்லி கிரெடிட் எடுத்துக்கிறது. செத்து போயிட்டா தூக்கி காவல்துறை மேலே, அந்த ஊரில் யாரும் அமைச்சர் இருக்கானா அவன் மேலே, எம்எல்ஏ இருந்தால் அவர் மேலே, திமுக இருந்தால் திமுக அரசு மேலே பழிய போட்டு ஓடி போயிடுறது. எத்தனை மணிக்கு தொடங்க, எப்போ முடிப்பீங்க? மதியானம் 12 to 3, 12 மாலை மதியம் 12 மணிக்கு தொடங்கி 3 மணிக்கு முடிக்கிறதா போலீஸ் அறிவுறுத்திருக்காங்க. அதுக்குள்ள முடிச்சுக்கும். இவன் இன்னும் திருந்தலமாமா அப்படிங்கிற மாதிரி இவன் திருந்தலை. அவர் வந்து எல்லா வீடியோ நம்ம திருப்பி நேரத்தான் உட்காந்து பார்த்தேன் இரவு. அவர் வந்து சேலமாக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், இந்த பாண்டிச்சேரி கூட்டமாக இருக்கட்டும், எல்லா கூட்டத்துமே சாட்டை வீடியோக்கு பதில் சொல்லிட்டு வந்திருக்காப்புல. மொத்தமாக சாட்டையில் வைக்கிற விமர்சனத்துக்கெல்லாம் உட்காந்து மொத்தமாக பார்த்துட்டு உட்காந்து அங்கே உட்காந்து பதில் சொல்கிறாப்புல. நம்மளை வந்து தைரியம் இல்லைன்னு சொல்கிறாங்க, விஜய் வீட்டை விட்டு வெளியவான்னு சொல்கிறாங்க, விஜய் வீட்டை விட்டு வெளியவான்னு சொல்கிறாங்க அப்படின்னு யார் சொல்கிறான்னா நம்ம தான் சொல்கிறோம். நமக்கு தான் நேரடியாக பதில் சொல்கிறாப்புல.
இதுக்கு ஒரு கூட்டத்தை போடுறாங்க. நான் தான் 1 to 1 கூப்பிட்றேன், நேரடியாக வந்து உட்காந்து பேசுங்களேன். அதை பேச வக்கு கிடையாது, தைரியம் கிடையாது, ஆளுமைத்தன்மை கிடையாது. ஆனால் கட்சிக்காரனை விட்டு திட்டு விடுறது. அங்கே எவனோ ஒரு சேனலில் போய் பேட்டி எடுத்துக்கிறான். சாட்டை என்ன நீங்கள் தேனிக்கு போன மாதிரி சேலத்துக்கு வந்துடாதீங்க, சேலத்துக்கு வந்தா உங்களை உயிரோட கொன்னுருவோம். அதுன்னு பழைய அசோகன் ஸ்டைலில் பேசிட்டு இருக்காங்க. உன்னைய பிடிச்சி கொலை எடுத்து உன் கழுத்தை அறுத்து. யாரா நீங்க? 234 தொகுதியிலும் அடுத்த 15 நாள்லேருந்து கூட்டம் நடைபெற போகுதுரா. 234 தொகுதி வரும். ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? மாநாடு வேலையை வச்சுக்கிட்டு இப்போ சேலத்துக்கு நான் வர முடியுமா? வந்தேன் கண்ணை அடிக்க மாட்டாரா? தேனிக்கு போனதுக்கு எதுக்கிட்ட தேனிக்கு போனேன், ஒரு நாள் வேலை போச்சு, ஒரு நாள் கூட்டத்துக்கு மாநாட்டு வேலை போச்சுன்னு சொல்லி அவர் திட்டிகிட்டு இருந்தார். 234 தொகுதிக்கு வருவோம். உங்கள் அண்ணன் விஜயினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, உங்கள் கட்சியை உரிச்சு உப்பு கண்டம் போடுவோம். அவசரமே படக்கூடாது. தம்பி, நீ எல்கேஜி, நான் பிஹெச்டி. இப்போதும் விஜயை தனிப்பட்ட முறையில் பேசிய, அவரை நடிகையோடு ஒப்பிட்டு பேசிய நயினார் நாகேந்திரன் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இனி யார் பேசினாலும் கண்டிப்பேன், அது வேற. அரசியல் மாண்பு காப்பாற்றப்பட வேண்டும், அரசியலை குறைந்தபட்ச நாகரிகம் இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம், அதை தான் பேச போகிறோம். ஆனால் நீ சேலத்துக்கு வந்தால் தான் ஆம்பளை, நீ தேனிக்கு வந்தால் தான் ஒருத்தன் ஆம்பளைன்னா. நான் தேனிக்கு போனால் அவன் தேனி விட்டு வெளியே போயிட்டான். தேனியில் விட்டு வெளியே போய் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் மன்றாடி கண்டிஷன் பெயிலில் தல்லாகுளம் ஸ்டேஷனில் 10 நாள் கையெழுத்து போட்டுட்ருக்கான். அவனுக்கு ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. தேனி கம்பம் போலிலாம் அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க வச்சதான் நியாயம், நீங்கள் அவங்கள ஒன்றும் பண்ணிடலையே, ஆனால் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். துறைண்ணே மயனே, அவன் துறைண்ணே மகன், நான் துரடா, அவன் என் மயன் தானே. அப்போ துறைண்ணே மகனே, அவன்லாம் கை வச்சிட்டிங்களான்றான். கை வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிற? தேனியை விட்டு ஓடி போன சாட்டைங்கிறாங்க. தேனிக்குள்ளே வந்தது பிரச்சனை இல்லை, தேனியை விட்டு ஓடி போயிட்டேனா? நான் தேனியை விட்டு ஓடி போய் தேனியில் டென்ட் போட்டு தங்க முடியுமா? எனக்கு வீடு வாசல் இல்லையா? இப்போ தேனிக்கு வா அப்படின்னாங்க, இப்போ சேலத்துக்கு வான்றாங்க. வணக்கம் சாட்டேண்ணா, வணக்கம் வணக்கம் வணக்கம். கூட பாத்தீங்களா? சேலம் பக்கம் வந்துடாதீங்க பசங்க, பாத்துக்கோ. மோசமான பயலுங்க பயலுங்க, பாத்துக்க. தேவலாம் விஜய் பத்தி பேச தேனி மாவட்டம் போலாம், சேலம் மாவட்டம் வராத. நாங்க தளபதி அப்படின்னா காலி பண்றோம். 1 கோடியில 8 கோடி பேர்ல 100 பேர் சைகோ இருக்கிறான். தளபதி ஒரு நாளுக்காக மட்டும்தான் அந்த கூட்டம். சேலத்துக்கு வரேன், ஏப்ரல் மாதம் நல்ல மாம்பழம் சீசன் இருக்கும், அப்போ வர்றேன். அடுத்து நீ எங்கெங்கெல்லாம் கூட்டம் போடுறீங்களோ அங்கெல்லாம் வர்றேன். சேலத்துக்கு வந்தா ஆம்பளை ஒருத்தன் வந்துடுறான். இப்போ கலிபோர்னியாவுக்கு வந்தாதாண்டா நீ ஆம்பளை, நீ அட்லாண்டிக் பெருங்கடலில் தொட்டாதாண்டா ஆம்பளை, நீ அமேசானுக்கு வந்தாதாண்டா ஆம்பளைங்கிறான். என்னடா இது ஒரு கூத்தாடா? நான் உண்மையிலே ஆம்பளை நிரூபிக்கணும்னா தாவேக்காரனுக்கு நான் வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வேண்டாம். நீ சேலத்துக்கு வா, தேனிக்கு வா அப்படின்னு எல்லா ஊருக்கும் நான் ஏற்கனவே போயிருக்கிறேன், எல்லா ஊருக்கும் வரத்தான் போகிறோம். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. இப்பவும் சொல்கிறேன், தாவேக்கா குறித்து கொள்கை ரீதியான விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இறங்கி அடிக்கவே ஆரம்பிக்கலை. இறங்கி அடிக்க ஆரம்பித்தா நீங்கள்லாம் தாங்க மாட்டீங்க. நிறைய வேலைகள் கிடக்கு. அதனால் ஒரு போகிற போக்கில் தட்டிட்டு போயிட்டு இருக்கோம். போகிற போக்கில் தட்டுறதே எப்படி இருக்குன்னா, இறங்கி அடித்தா எப்படி இருக்குன்னு நீ பார்த்துக்கோ. நான் இப்போதும் கேட்குற கேள்வி, விஜய் ஒரு மனிதநேயமற்ற, பணத்தாசை பிடித்த, தன்னை நம்பியிருக்கிற ரசிகர்களை ஏமாற்றி அதன் மூலமாக தன்னுடைய அரசியல் அரிப்பை தீர்த்து கொள்ள வந்த ஒரு வேஸ்ட் லக்கேஜ் என்பது 2026 தேர்தலில் தெரிய வரும். நீ லட்சம் ஓட்டை தூக்கி போட்டாலும் அந்த லட்சம் ஓட்டும் டஸ்ட்பின்னுக்கு போற குப்பை என்பது இந்த தேர்தலில் தெரிய வரும். தெரிய வைப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,